ஜெயலலிதா மறைந்தவுடன் என்ன செய்தார் மோடி? நேரா டெல்லியில இருந்து வந்தார், சசிகலா தலையில கையை வச்சார், கதையை முடிச்சார். நான் கேட்கிறேன், அதிமுக இருக்க தோழர்கள் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. ஜெயலலிதா செத்தவுடன் எல்லோரும் ஒன்று கூடி என்ன சொன்னா, அம்மாதான் அடுத்த முதலமைச்சர். எல்லா எம்எல்ஏக்களும் கூடி ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்சிக்கு பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தம்பிதுரையில இருந்து CV சண்முகத்தில இருந்து எல்லா மந்திரிகளும். அப்ப எடப்பாடி சீன்லே கிடையாது. எல்லோரும் என்ன சொன்னார்கள்? அம்மா செத்துட்டாங்க, இனிமேல் எல்லாம் சின்னம்மா தான் சொன்னாங்க. வாரிசு அரசியல் பேசுகிற நான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், உங்க கட்சி வரலாறு உனக்கு தெரியுமா? எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த கட்சிக்கு முதலமைச்சராக யார் வந்தது? ஆரம் வீரப்பன் வந்தாரா? இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் 3 வருஷமா பேசாத ஒரு முதலமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தியவர் ஆரம் வீரப்பன். எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. 1984 அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றிருந்த எம்ஜிஆரை அவருடைய படத்தை காட்டி எலும்பு துண்டுறாங்க. 40 வருஷம் ஆகி போச்சு. அதனால மக்கள் மறந்துட்டாங்க. ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் தெரியும். வால் போஸ்டர் போட்டு தமிழ்நாடு பூரா இந்திரா காந்தி செத்துட்டாங்க, நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு. நோவுக்கு எம்ஜிஆர், சாவுக்கு இந்திரா காந்தி. இந்த தயாரிச்சு அவர் சினிமாக்காரர் இல்லையா? ரஜினிகாந்தியை வச்சு பாஷா படம் எடுத்தவர் தான் ஆரம் வீரப்பன். பல வெற்றி படங்களை எடுத்தவர் அவர் தான். அந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்ணி 84 தேர்தலில் எம்ஜிஆரே ஓட்டு கேட்காம ஜெயிக்க வைத்து பேசவே வாய் வராத ஒருவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா 3 வருஷமா வைத்திருந்த பெருமை ஆரம் வீரப்பன் என்கிற ஒரு ஆளுக்கு தான் அந்த கட்சியில உண்டு. நான் எடப்பாடி கேட்கிறேன், எம்ஜிஆர் செத்தவன் அந்த ஆரம் வீரப்பன் முதலமைச்சரா வந்தார். VN ஜானகி தானேப்பா நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்க. அது வாரிசு கிடையாதா? அது வரலாம் ஜானகிக்கு அதிமுக தொடர்பு உண்டா? அது போகட்டும். அடுத்த ஆட்சி வந்தது, நாவலர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்களா? அல்லது அந்த கட்சியில் இருக்கிற KA கிருஷ்ணசாமி முதல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே கடற்கரையில் அவர் கூட போன ஒரே ஆள் KA கிருஷ்ணசாமி தான். எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்தவரே KA கிருஷ்ணசாமி தான். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்க? ஜெயலலிதாவை தானே ஆக்குனீங்க. ஜெயலலிதா செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு யார் ஆக்குனீங்க? உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த OPS ஆக்குனீங்க. அல்லது நீதான் மூத்த மந்திரி, மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ADMK சொன்னா 77 தொடர்ந்து MLA இருக்கக்கூடியவர் KA செங்கோட்டையன். அவர் முதலமைச்சர் ஆக்குனீங்க. சசிகலாவை தானே ஆக்குனீங்க. 3 பேருக்கும் வாரிசு இல்லை. அதுக்கு நாங்களா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும்? 3 பேருக்கு வாரிசு இல்லை. எம்ஜிஆருக்கு இல்லை, ஜானகிக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இல்லை, சசிகலாவுக்கு இல்லை. நீங்க வந்த ராசி அப்படி. எங்களுக்கு அந்த குறை இல்லை. சிங்கம் கலைஞர் மறைந்த பிறகு அற்புதமான தலைவன் தளபதி MK ஸ்டாலின் ஒப்படைத்துட்டு போய் எங்களை நடத்தி. இதை பார்த்து நீங்க பொறாமப்பட்டுன்னு அர்த்தம்? எங்களுக்கு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம், நடத்துறோம். உங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் எடப்பாடி நான் கேட்கிறேன், நீ 4 வருஷம் கூட ஆகல, இப்பவே நீ வாரிசு அரசியல் ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? உன் சம்பந்தி வீட்டில் ரைடு, உன் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தவனுடைய ஒரு வீடு ரைடுன்னு கட்சி அடகு வச்சா இல்லையா? இதற்கு நாளைக்கு பதில் சொல்லட்டும் எடப்பாடி. ஓடோடி போய் அமித்ஷா காலில் விழுந்ததற்கு என்ன காரணம்? இதுதானே காரணம். எங்களை பார்த்து கேலி பேசுகிற எடப்பாடிக்கு சொல்கிறேன், உனக்கு யோகியதை இருக்கிறதா? சொல்றார் அவர் நயினார் நாகேந்திரன் ஒருத்தர். அமித்ஷா அடிக்கடி சென்னைக்கு வருவார், தமிழ்நாட்டுக்கு வருவார், வரட்டும். பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தார். என கைட்டாரா? 8 முறை வந்தார். எல்லா கட்சி தமிழ்நாடு இந்தியா பூரா இருக்கிற
தொகுதிக்கெல்லாம் தேர்தல் நடத்திட்டு கடைசியா அவருடைய தொகுதிக்கு வச்சார். தமிழ்நாட்டில் 8 முறை வந்தார். ரோட் ஷோ நடத்தினார். தளபதியை பற்றி கேவலமாக பேசினார். திமுகவை பற்றி கேவலமாக பேசினார். அது வரல 39 இருந்தது. மோடி வந்துட்டு போன பிறகு 40 ஆயிடுச்சு.